வெல்கம் டு த ஆர்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் 2025 பை ஜிஎஸ் ஆர்ட்வே. நடத்துறது வந்து டாக்டர் மிஸ் சக்தி ராணி அவர்கள். நீங்க இங்க இருந்து ஒவ்வொன்றா நீங்க பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஓவிய கலைக்கும் கற்பனைக்கும் இடையே பலமாக திகழும் இந்த ஓவிய கண்காட்சிக்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்த கலைஞர்களோட சிந்தனைகளும் உணர்வுகளும் அதெல்லாம் இந்த கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அருமையா பிரதிபலிக்குது. இதுல இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு ஒவ்வொரு கதை சொல்லுது. பாருங்க, இது ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங், வாட்டர்மெலன். நம்ம சம்மருக்கு தகுந்த மாதிரி அதுல அந்த ஒவ்வொரு கலர்ஸும் பாருங்க எவ்வளவு அருமையா எடுத்து வரைஞ்சிருக்காங்க. இவங்க வரைஞ்சவங்க பேர் வந்து ரித்விகா. இது பாருங்க ஒரு ஃபாரஸ்ட், இதுவும் அக்ரிலிக் பெயிண்டிங் தான். அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற அந்த கலர்ஸ் பாருங்க, இந்த ட்ரீஸ் எல்லாம் இவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நீங்க ஒவ்வொன்னா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போலாம். இதுல உள்ள ஒவ்வொரு எமோஷன்ஸ், அந்த கலர்ஸ், நுணுக்கங்கள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிள்ளைகள்ட்ட இருந்து நம்ம தான் கத்துக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இதா பண்ணிருக்கேன். உன் பேர் என்னப்பா? என்னோட பேர் வந்து முகமது ஆஷிஃப். நான் கும்பகோணத்துல இங்க வந்திருக்கேன். எத்தனை நாளா மேம் நீ இந்த கிளாஸ் படிக்கிற? நான் வந்து 4 இயர்ஸா நான் இந்த கிளாஸ்ல தான் ஜிஎஸ் ஆர்ட்வேல 4 இயர்ஸா நான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெயிண்டிங்கை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த பெயிண்டிங் வந்து நம்மளோட பாரம்பரியமான நம்ம தஞ்சாவூர் கோயில வந்து நம்ம நைட் எப்போதும் நம்மளாம் பகல்ல நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு எல்லாரும் போய் பார்த்திருப்போம். ஆனா இது வந்து நைட் எஃபெக்ட்ல யாரும் நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த நைட் எஃபெக்ட்ல அந்த கோயில் கொடுக்குற அந்த பிரகாசமும் அந்த இதுவும் தான் இதுல கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்கீங்கப்பா. இந்த ஐடியா கொடுத்தது யாரு உங்களுக்கு இந்த மாதிரி வரையணும்ங்கிறது? இது நானா யோசிச்சதுதான். இந்த ஒர்க்கு இப்படி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, இதை நம்ம பண்ணிருந்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. உன்னோட கற்பனைக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள். இது வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு வரையறதுக்கு? இது வரைய நான் ஒரு 2 months ஆச்சு. 2 months எடுத்துச்சு எனக்கு. இது வந்து என்ன டைப் ஆஃப் பெயிண்டிங்? இது அக்ரிலிக் மீடியமோட பெயிண்டிங்ஸ் தான் வரைஞ்சதா? இத பத்தி நீ கொஞ்சம் இந்த பெயிண்டிங்கை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து நம்ம போட்டோ ஷூட் எடுக்கிறது, இது நம்ம அடுத்தவங்களோட பெயிண்டிங்ஸ் எடுத்து நம்ம பண்றதோட ஒரு போட்டோகிராஃபி எடுத்து பண்ணா அதுல உள்ளது நேச்சுரல் நம்மளுக்கு கிடைக்கும். இது போட்டோகிராஃபியா ஒரு 2 பட்டர்ஃபிளை பறந்து போய் ஒரு பூல உட்காந்து அந்த தேன் இருக்கிறது, அதை நம்ம நேச்சுரலா போட்டோகிராஃபியா எடுத்தா அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கா தெரியும். பயங்கரமா நீ விவரிக்கிறப்ப, அதாவது இந்த பெயிண்டிங் வந்து ஒரு போட்டோகிராஃபிக் லெவலுக்கு நீ கொண்டு வந்திருக்க. போட்டோகிராஃபி வித் பெயிண்டிங். ஓகே, இது வந்து என்ன டைப் ஆஃப் பெயிண்டிங்? இதுவும் அக்ரிலிக் மீடியம். இது எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு வரையறதுக்கு? இது வந்து 1 month கிட்ட ஆச்சு. வெரி குட் பா, வெரி குட். சோ நீ என்ன கிளாஸ் படிக்கிற சொன்ன? இது 8th முடிச்சிருக்க, 9th போறேன். பெஸ்ட் லக் ஃபார் தி ஃபியூச்சர். Thank you very much. இது வந்து பென்சில் ஆர்ட். ஒரு கேஸ்ல இவ்வளவு அருமையா வரைஞ்சிருக்காங்க. பென்சில்ல கூட இந்த மாதிரி பெயிண்டிங் கொண்டு வரது நல்ல அருமையா இந்த கலைஞர் கொண்டு வந்திருக்காங்க. இது அக்ரிலிக் பெயிண்டிங், ஒரு பேர்டு. இது வந்து இந்த எக்ஸிபிஷனோட ஒரு ஹைலைட்டுங்க. ஒரு பேபி ஒரு மதரை ஹக் பண்ணி வச்சிருக்கிறது. அந்த மதரோட பாசத்தை வந்து அந்த கண்ணுலயும் அந்த குழந்தையோட இது அவ்வளவு அருமையா காமிச்சிருக்காங்க அந்த பெயிண்டிங் மூலியமா. ஒரு கேட்டை கூட எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க பென்சில் ஆர்ட் மூலியமா. இது வரைஞ்சவங்களோட வயசு பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன வயசு தாங்க. எல்லாமே 10ல இருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களோட தான். இது வந்து 2 டான்ஸ வந்து இது பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து கலரி பாயிட்டு, ஒண்ணு கதகளி. அது 2ஐயும் மெர்ஜ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இது வந்து கடல். இது பாருங்க, அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளேயே ஃபிஷ். அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க அழகா. இவங்க பெயிண்டிங்ஸ்லயே ஒரு பெரிய ஹைலைட்டுங்கிறது கண்ணுங்க. நீங்க எல்லா பெயிண்டிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் ஃபேஸோட அந்த கண்ணு வந்து அவ்வளவு அருமையா எடுத்துக்காட்டு சொல்லித்தராங்க. அதுக்கு அந்த மேம்க்கு தான் நம்ம ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும்.
உன் பேர் என்னம்மா? வர்ணிகா. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 8th போறேன். நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? சேலம். மேம் எத்தனை வருஷமா நீ இந்த கிளாஸ் படிக்கிற? 2.5 to 3 years கிளாஸ் அட்டெண்ட். இந்த பெயிண்டிங்க பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா வர்ணிகா? இது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங். மெயினா அந்த வுட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ், அப்புறம் அந்த ஃப்ளவர் வேஸ் வந்து ஒரு அப்டிராக்ட் ஃப்ளவர் வேஸ், அப்புறம் ஒரு விண்டோ வந்து ஒரு அதுல இருந்து இந்த லைட்னிங் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்ல பட்டு அதுல இருந்து வர ஷேடோஸ் தான் அதுல. வர்ணிகா மாதிரியே நல்லா வர்ணனை கொடுக்குற, சூப்பரா. அடுத்தது சம்மர் எஃபெக்டிவா நீ ஃபலூடா வரைஞ்சிருக்க. ஃபலூடாவை பத்தி நீ கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபலூடா வந்து ஒரு பிக்சர் பார்த்து பண்ணது. ஐடியா யார் கொடுத்தா உனக்கு இதை பத்தி வரையணுங்கிறது? மேம் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். பெஸ்ட் லக் ஃபார் தி ஃபியூச்சர் வர்ணிகா. இது வந்து இவங்க அந்த மேம்க்கு வந்து இந்த எலஃபண்ட் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எலஃபண்டோட நிறைய விதமான நீங்க எலஃபண்ட்ஸ் இந்த எக்ஸிபிஷன்ல நீங்க பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு சன்ரைஸ எவ்வளவு அழகா அந்த வேவ்ஸோட அந்த சன் அந்த உதயமாவறத அந்த கலர்ஸோட எவ்வளவு அருமையா காமிச்சிருக்காங்க. நம்ம தண்ணியில க்ரோ கல்லு போட்டுதான் நம்ம பார்த்திருக்கோம். இது பாருங்க வித்தியாசமா ஸ்பேரோ வந்து ஒரு ஜூஸ் இது தண்ணி கிளாஸ்ல நிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியை தான் காமிக்குது. இந்த பெயிண்டிங் பாருங்க, இது வந்து நம்ம ஊர் தாஞ்சூர் பெயிண்டிங்கும் அவங்க நார்த் இந்தியன் இதையும் கலந்து வரைஞ்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு கலர்ஸ், அந்த ஒவ்வொரு தாமரை கூட அவ்வளவு எடுத்து காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் அவ்வளவு அழகா இருக்காரு. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ல இந்த 3D எடுத்து கொடுக்குற மாதிரி அவ்வளவு அருமையா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுவும் கிருஷ்ணா இதுதான். அணில் வந்து ஒரு நட்டு சாப்பிடுற மாதிரி அதை எவ்வளவு தத்ரூபமா அழகா வரைஞ்சிருக்காங்க. ஹைலைட் ஆஃப் த எக்ஸிபிஷன் இஸ் திஸ் பெயிண்டிங். வெரி குட் பீஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க். அந்த டைகரோட ஐஸ் நிஜமாலுமே நம்மளோட இதெல்லாம் நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா. அவ்வளோ அருமையா வரைஞ்சிருக்காங்க. அவங்களை ரொம்ப பாராட்டணும். அதுக்கு மேம்க்கு தான் நம்ம ரொம்ப இது சொல்லணும். இது நிஜமாவே கர்ஜிக்கிற மாதிரியே இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்த அந்த பெயிண்டிங் வரைஞ்சது இவங்க தான். உன் பேர் என்னம்மா? நான் வந்து அதிதி. 8th போறேன். பாபநாசம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். எத்தனை வருஷமா இந்த பெயிண்டிங் கத்துக்கிறீங்க? நான் வந்து சக்தி ராணி மேடம்கிட்ட 2 இயர்ஸா கத்துக்கிறேன். அவங்க வந்து நல்லா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குமே அவங்க வந்து பர்ஃபெக்டா ப்ரொஃபஷனல், எப்பயுமே அதை மாத்த மாட்டாங்க. அவங்க அது வந்து அப்படி ரியலா ஒவ்வொன்றும் வந்து ரியலா இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நான் இது பண்ணிருக்கேன். இது வந்து அக்ரிலிக். 1 நேரம் ஆச்சு வரைய. 150+ ஹார்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் வச்சாதான் அந்த மேல மேல வச்சாதான் அந்த ரியலிசம் வரும். அதுக்கான ஒரு டைமிங், அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாதான் கண்டிப்பா நம்ம செய்ய முடியும். கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லெவல்லயும் கான்ஃபிடென்ஸ். இந்த ஐடியா கொடுத்தது யாரு? இந்த வரையணுங்கிற ஐடியா கொடுத்தது யாரு? அனிமல் டைகர் தான் வரையணும். வந்து நிறைய எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப டைகர் வந்து அந்த ஒரு கிரேஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒரு எல்லாமே ஆன்லைன்ல தான் நீங்களும் கத்துருக்கீங்க. சோ ஆன்லைன்ல கத்துக்கும்போது உங்களுக்கு அந்த நல்ல புரியுது. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியலா நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து அவங்க லைவா பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஒவ்வொன்றும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, பொலைட்டா நடந்துப்பாங்க. நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம், அட்டென்ஷனா இருக்கணும். வெரி குட், வெரி குட். சூப்பரா இருந்திருக்கீங்கம்மா. பெஸ்ட் லக் ஃபார் தி ஃபியூச்சர். இது மாதிரி மேல் நீங்க நிறைய வரையணும். நெக்ஸ்ட் பெயிண்டிங் நீங்க தான் வரைஞ்சீங்களா? இது எவ்வளவு நேரம் ஆச்சுமா வரையறதுக்கு உங்களுக்கு? இது ஒரு 50 ஹார்ஸ் ஆச்சு மேம். இது வந்து ஆயில், அதனால ட்ரை ஆகி 1 month பண்ணேன். ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், அதோட ஒரு ஷேப், அது மெயின் திங், அந்த மாதிரி ஒரு நிறைய எஃபர்ட் போட்டு தேடி தான் வரைஞ்சேன். ரொம்ப சூப்பரா இருக்குமா. பெஸ்ட் லக் ஃபார் தி ஃபியூச்சர்.
தேங்க்யூ இந்த அவங்க இன்ஸ்பிரேஷன் மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வரைதலும் அந்த பெயிண்டிங்ஸும் நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஒரு சாதாரண ஆப்பிள் தான், ஆனா அந்த பாஸ்கெட்ல வச்சு அந்த ஆப்பிளோட கலர்ஸ் அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னு சொல்லணும்னா இந்த லலித் கலா அகாடமில வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் வச்சிருக்காங்க. அதுல இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆளுங்கன்னு இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்களாலையும் பெரிய பெரிய பெயிண்டிங்கை கொண்டு வர முடியுங்கிறது இந்த பெயிண்டிங்ஸ் மூலியமா நிரூபிச்சுட்டாங்க. மற்ற பெயிண்டிங்ஸை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.